பண்ணலான்னு எனக்கு தெரில. நல்லா ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே. நான் வந்து என்னால் வீடியோ எடுக்கலாம், இந்த கேமரா எதுவுமே கிடையாது. இந்த அளவுக்கு எதுவும் எடுக்கிறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் ஸ்டார்ட் பண்ணுறோம், செய்கிறோம். கேமரா எதுவும் தெரியலன்னு நினைக்கிறேன். இதனால பார்ப்போம். எங்கே போய் கேட்டாலும் டீ இங்கே இந்த மாதிரி கேட்டால் வேலை வேணும் தான் சொல்கிறாங்க. இதனால பார்ப்போம், 3 மணிக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். A few minutes later. சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு 4 பேர் டீ வாங்கிட்டாங்க. 40 ரூபா தான் சம்பாதிச்சிருக்கிறேன். ஆனால் அதே ரொம்ப ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. எப்படி நம்ம ஓனாக ஒன்று சம்பாதிக்கிறோம்ல, நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணி நம்ம வச்சுருது ஒரு 2 வீலர் தான். அதை வச்சு ஒரு ஓனாக ஒன்று பண்ணுறது செம ஹாப்பியாக இருக்குது. 40 ரூபா தான் சம்பாதிச்சிருக்கேன். நான் ஆனால் இன்னும் 180 ரூபா கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அது எடுக்கணும் இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக. மணி இப்போது என்ன ஆகுது, மணி வந்து 12:55 ஆகுது. நான் 3 கப் சேல் பண்ணியிருக்கேன். இன்னும் எவ்வளோ கப் சேல் பண்ண போகிறேன்னு தெரியல. அதை நான் உங்களுக்கு அப்புறமா அப்டேட் பண்ணுறேன். எவ்வளோ சேல் பண்ண போகிறேன்றது எனக்கு தெரில. பார்ப்போம் எவ்வளோ பேர் வராங்க, என்ன நடக்குது. இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டே வேறு. அந்த அண்ணா வேறு ஒரு எப்படி சொன்னாங்கன்னா, நீங்கள் காலைல டைம்லாம் வருவீங்களா, உங்களுக்கு வந்து கான்ட்ராக்ட்லாம் இருக்குது, பண்ணித்தரோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. இன்றைக்கி தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு வாரம் போட்டோம், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. 2 hours later. வீட்டுக்கு வந்துட்டேன். மணி இப்போது கரெக்டாக என்ன ஆகுது, 12:36 சொன்னேன்னா உங்களுக்கு. இப்போ மணி 2:10 இருக்கும். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே சேல் ஆகிடுச்சு. நல்லாவே சேல் ஆகிடுச்சு எல்லாமே. நான் எதிர்பார்க்கல எல்லாருமே வாங்குவாங்க அப்படின்னு. நிறைய ரெஸ்பான்ஸ் வந்து நல்லாவே கொடுத்தாங்க. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் ஆக்சுவலாக எல்லோரும் சாப்பிடணுன்றதுக்காகவே சுக்கு, ஏலக்காய், இஞ்சி, அதிமதுரம் என்னென்ன சொல்கிறோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நல்லா சூப்பராக பண்ணி எடுத்துன்னு இந்த நிறைய தண்ணி கலக்கலை, கம்மியாக தான் கலந்தேன். கலக்கலை மொத்தமாக சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம சேல் பண்ணுறோம்ல. ஓரளவுக்கு கலந்தேன், நல்லா இருந்துச்சு. திக்னஸாக இருக்கிற மாதிரி தான் கலந்தேன், ரொம்ப அதிகமாக சேர்க்கலை. சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி. அதனால் நிறைய சேல் ஆகிடுச்சு, எல்லாமே சேல் ஆகிடுச்சு. 2 லிட்டர் தான், ஜஸ்ட்டு 2 லிட்டர் தான் இன்றைக்கி சாம்பிளுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன். பரவாயில்ல, சேல் ஆகிடுச்சு. நான் மொக்கையாக போகும்னு நினச்சேன், பட் ஆனால் ஆகலை. எல்லாமே பாருங்கள் காலி ஆகிடுச்சு. என்கிட்ட கேமராலாம் எதுவும் இல்லை, மொபைல்லே தான். அதனால் அப்படியே எடுக்கிறேன். இன்றைக்கி மொத்தம் நான் 40 கப்பு எடுத்துகிட்டு போயிருந்தேன். 33 கப்பு கையில், சாரி 80 கப்பு எடுத்துகிட்டு போயிருந்தேன். 33 கப்பு சேல் ஆச்சு. அப்புறம் ஒரு பேக்கெட் பிஸ்கெட்னால் 21 பிஸ்கெட்டா, 21 பிஸ்கெட்டில் 19 பிஸ்கெட்டு வந்து சேல் ஆச்சு. 2 பிஸ்கெட் நொறுங்கிச்சு. சோசை 2 பிஸ்கெட் நொறுங்கிச்சு. அதுக்கப்புறம் டீ நான் எல்லாமே விற்றுட்டு கடைசியாக 2 டீ இருக்குது. அதை விற்கிறதுக்கு ஆளாக தேடுறேன், யாருமே மாட்டுறாங்க அந்த நேரத்துக்கு. சரி அப்படி இப்படின்னு அலைஞ்சி ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட விற்றுட்டு அப்படியே வந்துட்டேன். கடைசியாக எதுவும் டீ இருக்காது, மொத்தமாக இதுவாகிடுச்சின்னு பார்த்து இவ்வளோண்டு டீ இருக்குது. சரி எதுக்கு, அதை நம்ம குடிச்சிட்டு படுத்துடலான்னு சொல்லிட்டு படுத்துட்டேன். இவ்வளோ தான். Day 1 வந்து நம்ம 33 கப்பு சேல் பண்ணியிருக்கோம். 33 கப்புனா ஒரு கப்பு நான் வந்து இஞ்சி எல்லாமே போட்டு நான் 12 ருபீஸ்க்கு தான் சேல் பண்ணுறேன். அப்படின்னு பார்த்தா 394 ருபீஸ் வந்திருக்கு. பிஸ்கெட் 2 ருபீஸ் விற்கிறேன். பிஸ்கெட் வந்து மொத்தம் 19 பிஸ்கெட்டா 38 ருபீஸ் வருது. மொத்தம் ப்ராஃபிட் வந்து ப்ராஃபிட்டே இல்லை, மொத்தம் டோட்டலாக 424. 434. ஆனால் 10 ருபீஸ் மிஸ் ஆகுது, எங்கே மிஸ் பண்ண தெரில. இவ்வளோ தான் இன்றைக்கி, இவ்வளோ தான் அப்டேட்டு, இவ்வளோ தான் சேல் ஆச்சு. மீதியை நாளைக்கு பார்ப்போம் நம்ம.